ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துர்காபாய் தேஷ்முக், கொடுமுடி, பாலம்பாள், சுந்தராம்பாள் இவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பெண் தலைவர்கள் பார்த்தோம்னா நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா டேட்டாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அதனால் ஒரே வீடியோவை பார்த்துடலாம். இவங்க நம்ம சிலபஸுக்குள்ளே எங்கே வரான்னு பார்க்கும்பொழுது டிஎன்பிசியில் யூனிட் 6 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த டாப்பிக்கில் வருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில தலைவர்கள் மட்டும் இருக்காங்க, அவங்க மட்டும் பார்த்துருவோம். துர்காபாய் தேஷ்முக் இவங்க ஓரளவுக்கு ஒரு முக்கியமான தலைவர். கேபி சுந்தராம்பாள் இவங்க இப்போ ரேராக தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ நான் எந்த கொஷின் முக்கியமானது, எந்த பாயிண்ட் முக்கியமானது நான் சொல்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே போதுமான அளவு பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இதை தவிர்த்து நீங்கள் வெளியே போய் தேடி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் கிளியராக இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எப்படியும் மினிமம் துர்காபாய் தேஷ்முக்லேருந்து கொஷின் இது வரைக்கும் ரீசெண்டாக கேட்கல, ஆனால் ரேராக கேட்டுட்ருக்காங்க. ஸோ கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண் தலைவர் எல்லாருமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே துர்காபாய் தேஷ்முக் இவங்களை பற்றி பார்த்துருவோம். பேரை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இதுனா தமிழ் பேரே இல்லை, நம்ம எப்படி இவங்க விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் தமிழ்நாட்டில் கீழ் வருவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இவங்க தமிழ்நாடு இப்போ இருக்க தமிழ்நாட்டில் பிறக்கலை, இப்போ இருக்க ஆந்திராவில் ராஜமுந்திரிலேருந்து பிறக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் பார்த்தோம்னா மதராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க. மதராஸ் மாகாணத்தில் ஒன்றிருந்த மதராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தோம்னா கர்நாடகாவில் ஒரு சில பகுதிகள், கேரளாவில் ஒரு சில பகுதிகள், ஆந்திராவில் ஒரு சில பகுதிகள், ஒடிசாவில் ஒரு சில பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தோன்னா மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்க விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க இவங்க பேரும் அந்த ஆந்திராவை சேர்ந்தவர்ன்றதால இவங்க பேர் துர்காபாய் தேஷ்முக்னு இருக்குது. ஸோ இவங்க 1909 ராஜமுந்திரியில் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் இவங்க கலந்து கொள்கிறாங்க. அதாவது மதராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் டி பிரகாசமுடன் இணைந்து செயல்பட்டார். ஸோ இந்த மதராஸ் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ தண்டியில் அதாவது தண்டி யாத்திரை, அதாவது குஜராத்தில் தண்டி யாத்திரை நடத்தியவர் காந்தியடிகள். அங்கே ஒரு உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கும். அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவர் பார்த்தோம்னா கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தியவர் நம்ம ராஜாஜி, முதறிஞர் ராஜகோபாலாச்சாரி என்று அழைக்கப்படும் ராஜாஜி அது தலைமையேற்று நடைபெற்று நடத்தியிருப்பார். அதே போல் பார்த்தோம்னா வேதாரண்யில் நடைபெற்ற சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் மெட்ராஸ்லையும் பார்த்தோம்னா அதே போல் ஒரு உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. யாரோட தலைமையில் பார்த்தோம்னா ஆந்திர கேசரின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல ஒரு பேர், ஆனால் டி பிரகாசம் இவரோட தலைமையில் தான் நடைபெறும் அந்த மதராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. அதாவது மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டம் யாரோட தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. டி பிரகாசம். ஸோ அவரோட இந்த துர்காபாய் தேஷ்முக் சேர்ந்து கலந்துக்கிட்டு அவங்க விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு இவங்க கலந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ராஸ் டிக்டேட்டர் என்ற பட்டத்தை பெற்றவர் இவரே. இதுதான் துர்காபாய் தேஷ்முக்லேருந்து கேட்குற முக்கியமான பாயிண்ட்டு. மெட்ராஸ் டிக்டேட்டர் என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இல்லைனா துர்காபாய் தேஷ்முக்கு வழங்கப்பட்ட பட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது 5th பாயிண்ட்டு, பெண்கள் இயக்கமான ஆந்திர மகிழா சபையை துவங்கினார். இதுவும் ரொம்ப முக்கியம். ஆந்திர மகிழா சபையை துவக்கியவர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இவங்க ஆந்திராவில் தொடங்குறாங்கன்னா இவங்க அப்போதைக்கு இருக்க ஆந்திராவில் தான் பிறக்கிறாங்க. அதனால் ஆந்திர மகிழா சபைக்கு இவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ முக்கியமான 2 பாயிண்ட்டு சொல்லியிருக்கோம். அந்த உப்பு சத்தியாகிரகம், மதராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க டி பிரகாசம் தலைமையில். அப்புறம் பார்த்தோம்னா மெட்ராஸ் டிக்டேட்டர் என்று அழைக்கப்படுகிறார். பெண்கள் இயக்கமான ஆந்திர மகிழா சபையை துவங்கியிருக்காங்க. இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1946 அரசியலமைப்பு சட்டம் எழுதுகிறாங்க. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஒரு உறுப்பினராக இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 7th பாயிண்ட்டு, பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் இவர் செயல்பட்டிருக்கார். அதாவது 1946 அரசியலமைப்பு எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. அதில் ஒரு உறுப்பினராகவும் இருக்காங்க. பாராளுமன்ற குழுவோட தலைவராகவும் இவங்க செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் 8th பாயிண்ட்டு, 1958 தேசிய பெண்கள் கல்வி ஆணையத்தின் அங்கமாகவும் விளங்குகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரேரான பாயிண்ட்டு, சும்மா கேட்டு விட்ருவாங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. 1965 இவரை பாராட்டும் விதமாக பத்ம விபூஷண விருது வழங்குறாங்க. ஸோ மெட்ராஸ் டிக்டேட்டர், ஆந்திர மகிழா சபை தொடங்கியவர் இவர் தான். 1947 அரசியல் நிர்ணய சபையை ஒரு உறுப்பினராக இருக்காங்க. அப்புறம் பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் செயல்பட்டுருக்காங்க.
1958 தேசிய பெண்கள் கல்வி ஆணையத்தின் அங்கனமாகவும் வந்து விளங்கியிருக்காங்க. 65 வந்து பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து துர்காபாய் தேஷ்முக்கோட பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள். நான் வந்து கோடுமுடின்னு போட்டிருப்பேன், அதில் நீங்கள் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஒரு பாடகர், ஒரு சிறந்த பாடகர். இந்த முருகர் பாடல்லாம் வந்து பாடிருப்பாங்க பாருங்கள், அது மேக்ஸிமம் இவங்க தான் பாடியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க யூடியூப்பில். நம்ம முருகர் பாடல் போட்டால் இவங்க ஃபோட்டோ வரும், கேபி சுந்தராம்பாள். ஸோ கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் அந்த பேரோட ஷார்ட்கட்டு தான் வந்து கேபி சுந்தராம்பாள். இவங்களோட பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா 1908 அக்டோபர் 11 வந்து பிறக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்கிறாங்க இவங்க. அதுதான் வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்ட முதல் போராட்டமாக இருக்குது. இது முக்கியமான பாயிண்ட், இந்திய நாடக மேடையின் இளவரசி என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்படுகிறது. இந்திய நாடக மேடையின் இளவரசி என்ற பட்டம். இவர் ஒரு பாடகர், ஆனால் இந்திய நாடக மேடையின் இளவரசி என்ற பட்டம் வந்து இவங்களுக்கு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் கொடுமுடி கோகிலம் என்ற பட்டமும் இவருக்கு வந்து வழங்கப்படுகிறது. கொடுமுடின்னு பேரை வந்து இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். கேபி சுந்தராம்பாள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது, இதுவே வந்து கொடுமுடி அப்படின்னு சொல்லிட்டா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய நாடக மேடையின் இளவரசி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம வந்து நாடகம் சார்ந்து போயிடுவோம். ஆனால் பாடல் பாடின நம்ம கேபி சுந்தராம்பாள் தான். அதே போல் பார்த்தோம்னா கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. 4th பாயிண்ட்டு, சென்னை சட்டமேலவைக்கு 1951 தேர்வு செய்யப்பட்ட இவர் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒரு நியமன உறுப்பினராக வந்து இவங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க சென்னை சட்டமேலவைக்கு 1951. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 1970 பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் புகழ்பெற்ற அந்த முருகர் பாடல்கள் எல்லாமே இவங்க தான் பாடியிருப்பாங்க. புகழ்பெற்ற முருகர் பாடல்கள், திரைசை பாடலை வந்து இவங்க பாடியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கேபி சுந்தராம்பாள் அவங்களோட பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸே ஓரளவுக்கு போதுமான அளவாக இருக்கும். அடுத்து ஒரு 4 தலைவரை பார்ப்போம். ஒரு 2 வீடியோ தான் வரும் பெண்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழுக்கு ஓடிடலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.